சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எதையாவது பண்ணி சாதிச்சிட மாட்டோமான்றவங்களுக்கு மத்தியில் நானும் ஒருத்தி. மொபைல் எப்படி யூஸ் பண்ணணும்லாம் அந்தளவுக்கு தெரியாது. இருந்தாலும் ஏதாவது பண்ணணுன்றதுக்காக என்னையே நானே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு ஒரு விஷயமா பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் 2-3 வாட்டி சேனல் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் என்னோடய வீடியோஸை நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லைனாலும் நானே ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இன்னும் வர வர கண்டிப்பாக நான் என்னோடய வீடியோஸில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவேன். இருந்தாலும் விடாமுயற்சியாக திரும்ப திரும்ப நான் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அதனால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரோகிணி பார்த்தீங்கன்னா முத்து மீனா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு கால் பண்ணி உடனே போட்டு கொடுக்குறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா பொய் சொல்லாதடி, முத்து மீனாவும் இதை பற்றி வீட்டில் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எது சொன்னாலும் உங்களுக்கு பொய்யா தான் இருக்கும். முத்து மீனா எது சொன்னாலும் அது உங்களுக்கு பொய்யா தெரியாது. நீங்கள் வேணால் முத்துக்கிட்ட கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு பேர குழந்தை பிறந்துடும். சீக்கிரம் வெள்ளி கொலுசெல்லாம் வாங்கி வைங்க, போட்டு அழகு பார்க்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனை வெயிடி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா மீனாக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியுது. டாக்டர் வெளியே வந்தோடனே டாக்டர்கிட்ட மீனாலாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எங்களுக்கு குழந்தை பிறக்க சான்ஸ் இருக்கான்ற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து டாக்டர் கையெடுத்து கும்பிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சீதா பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அக்காவை பார்க்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அவங்கள நார்மல் வார்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை விஜயா பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்லிவிட்டு எப்போ ஒரு பஞ்சாயத்தை கூட்டி முத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. முத்துவும் கரெக்டாக உள்ளே பார்க்குறாரு. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்டே எங்கே முத்து போயிட்டு வர, ஏதோ முக்கியமான விஷயத்துக்கு போகிறேன்னு சொன்னீங்க, நல்லபடியாக முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லபடியாக முடிஞ்சதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கப்பா, ஒரு நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கா, அதனால நாங்கள் விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா நீ எப்போ முத்து என்கிட்ட பொய் சொல்ல கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா நான் என்னப்பா பொய் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா மீனோட அம்மா வீடு எப்போ ஹாஸ்பிட்டல் பக்கம் பார்த்தாங்க, மீனாவை ஹாஸ்பிட்டலில் பார்த்தோமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ரவியும் ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா நீ இந்த மாதிரி பண்ணுவேன் நாங்கள் எதிர்பார்க்கல, மீனாக்கு என்ன ஆச்சு, ஏன் எங்ககிட்ட நீங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வர வர இந்த வீட்டில் எந்த ஒரு மரியாதையுமே இல்லாத போச்சு, யாருமே எதுவுமே சொல்ல மாட்டீங்க, ஒரு பெரிய மனுஷன்ற மதிப்பு கூட இல்லை உங்களுக்கு என்கிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை உடனே ரொம்ப சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. உடனே முத்து அண்ணாமலை பக்கத்தில் போய் உக்காந்துட்டு அப்பா உங்ககிட்ட மறைக்கணும்லாம் இல்லைப்பா, இதை சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு நினச்சி தான் நான் சொல்லலை, நான் எதுக்காக வருத்தப்படுவேன், நான் எதுக்காக அப்செட் ஆவேன், என்னை பற்றி நீயே யோசிச்சு எந்த முடிவும் எடுக்காத அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா ஆமாம், இதே நான் ஏதாவது போய் சொன்னால் மட்டும் தப்பு சொல்லுவான், ஆனால் இவன் ஏதாவது செஞ்சால் மட்டும் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ரவி பார்த்தீங்கன்னா நீ செய்யறதெல்லாம் சாதாரணமான வேலையாடா, கொஞ்ச நேரம் கம்னிடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா பார்த்தீங்கன்னா அவளுக்கு என்னதான் ஆச்சு, குழந்தை பிறக்காதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்து சைலண்ட்டாக இருக்காரு. உடனே ரவி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி உடம்பு சரியில்லைன்ட்டு நீ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனே வயிறு வலின்னு, அப்பத்துலேருந்து அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஆன்ட்டி அவளுக்கு குழந்தையே பெற்றுக்க தேவையில்ல, கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லும் போதுமே மீனா ரொம்பவே அப்செட் ஆனாங்க. அப்போவே நான் யோசித்தேன் இதுக்காக எதுக்கு இவ்வளோ அப்செட் ஆகுறாங்கன்ற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா அப்போ உனக்கு குழந்தையே பிறக்காதா, அந்த பாக்கியமே கிடையாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ரவி பார்த்தீங்கன்னா ஏய் என்னடா பேசிகிட்டு இருக்க, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரோகிணி வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நீங்கள் தான் அப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க, உங்களோட க்ரைம் இங்கே ஏறிக்கிட்டே போகுது, முதல்ல உங்களோட வேலையை பாருங்கள், உங்களோட விஷயத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா என்ன தாண்டா ஆச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா அன்றைக்கி எலெக்ஷனில் நிற்கும்போது அவளுக்கு கத்தி குத்து பட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த சிந்தாமணி ஆளை வச்சு குத்துனாலே அதுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா, அதனால் அவளோட கர்ப்பப்பையை பாதிச்சிருக்கான், அதனால் குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அண்ணாமலை வீட்டில் இருக்கவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க செய்யாதீங்கன்ட்டு. இப்போ என்ன தான் சொல்கிறாங்க, இப்போ குழந்தை பிறக்குமா பிறக்காதா, ஏன்னா மற்றவங்க கால் பண்ணி சொல்கிறாங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா யார் சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
கேட்குறாங்க. யார் சொன்னா என்ன? இப்போ அது தேவையா? அதெல்லாம் தேவையில்ல. இப்போ நீ என்ன ஆச்சு மீனாக்கு? அவளுக்கு குழந்தை பொறக்குமா பொறக்காதா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, இரு இப்போ அத பத்தி தானே அவன் பேசிட்டு இருக்கான். நீ எதுக்கு உடனே நீ இது பண்ற? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணாமலை நீ சொல்லு என்னதான் பிரச்சனை? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லப்பா நீங்க வயிறு வலின்னு ஹாஸ்பிட்டல் போணும். அப்பதான் டாக்டர் செக் பண்ணிட்டு கர்ப்பப்பை பாதிச்சதுனால ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணா தான் நம்ம என்னவா இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆப்ரேஷன் நல்லபடியா நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்போ குழந்தை பொறக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா குழந்தை பொறக்குமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகுது. விஜயாவுமே இந்த விஷயத்துல கொஞ்சம் சந்தோஷம் தான் படுறாங்க. விஜயாலுமே முத்துக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு குழந்தை பொறக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொறக்கும்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கிட்டயும் முத்துக்கிட்டயும் பார்த்தீங்கன்னா, உங்க 2 பேருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. உங்க 2 பேருக்குமே குழந்தை பொறக்கணும். இந்த வீட்டுக்கு உங்க 2 பேர் மூலியமா ஒரு வாரிசு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரோகிணிக்கு முன்னாடி நீங்க குழந்தைய பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, அது எப்படி பாசிபிள் அத்தை? அவங்க ஆல்ரெடி ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க. நாங்க இதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆனாலுமே அவங்களுக்கு தான் முதல்ல குழந்தை பொறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் விஜயா பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எனக்கு சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்து குடுக்குறீங்க. அவளுக்கு பொறக்கிற அதே டைம்லயாவது நம்ம வீட்ல ஒரு வாரிசு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, உங்க அம்மாவே இப்போ சொல்லிட்டாடா, இவ்வளோ நாள் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தா, அவளே இப்போ குழந்தை பெத்துக்க சொல்லிட்டா. அதனால கண்டிப்பா நீங்க அவ சொன்னத பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பார்த்தீங்கன்னா 2 பேர்கிட்டயுமே சொல்றாரு. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, அம்மா எப்படி இருந்தாலும் பார்லர் அம்மாக்கு தான் முதல்ல குழந்தை பொறக்க போகுது. அந்த குழந்தைக்கு இவன் தான் அப்பான்னு அவளும் சொல்லிட்டா. அப்போ அந்த குழந்தை தானே இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, டேய் அதெல்லாம் உண்மை இல்ல அவ பொய் சொல்றா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முத்து பார்த்தீங்கன்னா, அது பொய்யா இல்லை உண்மைன்னு சீக்கிரமே தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, அதை விட சரி மீனா இப்போ நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி நானும் ரவியும் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இன்னும் ஆப்ரேஷன் ரூம்லேயே தான் இருக்கா. நார்மல் வார்டுக்கு வந்தோடனே வந்து பார்க்கலாம். மாற்றினோடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஒரு கால் வருது. அவங்க ஃப்ரெண்டு மூர்த்தி கிட்டே இருந்து. அவர் ஏதோ சீரியஸான விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அண்ணாமலை ரொம்பவே ஷாக் ஆகிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்களும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல இவ்வளோ டென்ஷனாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சரி சரி நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. வீட்டில் இருக்கவங்கள என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா ஊரில் பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா, என் ஃப்ரெண்டு மூர்த்தி தான் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க பாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியலடா அங்கே போனால் தான் தெரியும். சரி நான் இப்போ உடனே ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளம்புறாரு. முத்து பார்த்தீங்கன்னா அப்பா நீங்கள் வந்துட்டு எப்படிப்பா தனியாக போவீங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா நீ இப்போ மீனா கூட இருக்கணும், நீ மீனா கூட இரு, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே டென்ஷனாக இருக்கீங்க, உங்களை இப்போ நான் தனியாக அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. மீனாக்கு இப்போ ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சு, கூட சீதா இருக்கா, அவள் கண்டிப்பாக அவங்க கூட இருந்து பார்த்துப்பா, இல்லாட்டி ரவியும் ஸ்ருதியும் நான் போய் பார்த்துக்க சொல்கிறேன், உங்கள் கூட நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரவியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முத்துவை கூட கூப்பிட்டு போங்க, மீனா அண்ணியை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் மனோஜ் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒவ்வொருத்தராக ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே முத்துவும் ரவியும் பார்த்தீங்கன்னா ஏய் வாயை வச்சுட்டு சும்மா இருற, எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. விடுகதை இரு கொம்புகள் உண்டு மாடு அல்ல, வேகமாய் ஓடும் மான் அல்ல, 2 கால்கள் உண்டு மனிதன் அல்ல, அது என்ன? உடனே முத்து சீதா கால் பண்ணி சீதா மீனா கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் வெளியில் போக வேண்டியதாக இருக்குது, நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சீதா ஏன் அம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, திடீர்னு இப்போ தான் கால் வந்தது, அப்பாவை தனியாக அனுப்ப முடியாதுன்னு அப்பா கூட போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எது பற்றியும் கவலைப்படாதீங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன், இப்போ நல்லா தான் இருக்கா, ஜூஸ் குடிச்சா திரும்பவும் கொஞ்ச நேரம் பத்துட்டு இருக்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி மீனா கிட்ட சொல்லு, அவள் பாட்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிட போகிறா, எதுவும் விஷயம் இல்லை மயங்கி இருக்காங்க, நாங்கள் அதுக்காக தான் பார்க்க போகிறோம்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ரவியும் ஸ்ருதியும் கொஞ்ச நேரம் பொறுத்து வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் காமிக்கிறாங்க. மனோஜ் கனகா வீட்டுக்கு வராங்க. எப்போ வரேன்னு சொன்னீங்க மாப்பிள்ளை, இப்போ வரீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. இல்லை எனக்கு ஷோரூமில் வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் ஷோரூமெல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிறீங்க, ஷோரூமோட ஒரு ஓனராக நீங்கள் நல்லா தான் எல்லாமே பண்ணுறீங்க, ஆனால் கனகாவோட ஹஸ்பண்டாக நீங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல, நானும் எவ்வளோ பொறுத்து பார்த்துட்டேன், ஆனாலும் நீங்கள் எந்த விஷயத்துலையுமே தலையிடுற மாதிரி
இல்லை. நீங்கள் தான் அவளோட ஹஸ்பண்டுன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஆண்டின்னு சொல்கிறாரு. ஞாபகம் இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? செயல் எதுவுமே பண்ண மாட்டீங்களே. நீங்கள் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. அவளை எங்கேயும் கூட்டு போக மாட்டீங்க. அவள் அதுக்கெல்லாம் ரொம்பவே ஆசைப்படுறா. நீங்கள் அதெல்லாம் பண்ணால் தானே அவளோட இதுலேயுமே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். நீங்கள் அவளோட ஹஸ்பண்டாக இது வரைக்கும் இன்னும் நடந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் பார்த்தீங்கன்னா, என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆண்டி, இன்னும் எனக்கு டிவைஸ் எதுவும் கிடைக்கல. டிவைஸ் கிடைக்காம நான் இது மாதிரிலாம் பண்ண முடியாது. அது இல்லீகல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ கேட்டாலும் நீங்கள் இதே தான் சொல்கிறீங்க. எனக்கு இந்த மாதிரி ரீசன் தேவையில்லை. ஊர் வாரியே தெரிஞ்சால் தானே இது உங்களுக்கு பிரச்சனை. யாருக்கும் தெரிய தேவையில்ல. நீங்கள் இங்கேயே வந்து இருந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாண்டி சொல்கிறீங்க? இங்கேயே வந்து என்னால் எப்படி இருக்க முடியும்? எங்கள் வீட்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் அவள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவளை செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். அவளை மால் கூட்டு போகணும். அவள் எங்கெங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறாளோ நீங்கள் அவளை கூட்டு போகணும். அப்போ தான் அவளோட ஒரு இதுலேயுமே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் பார்த்தீங்கன்னா, சரி ஆண்டி நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா வராங்க. இவர் தான் மாப்பிள்ளையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே, மாப்பிள்ளை ரொம்பவே அழகாக இருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ரொம்பவே நல்லா இருக்கீங்க சார். உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது நான் இங்கே இல்லை. இப்போ தான் உங்களை பார்க்குறேன். ஏதாவது காஃபி இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேணான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க. உடனே கனகா அம்மா பார்த்தீங்கன்னா, இங்கே ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் நீங்கள் தான் மாப்பிள்ளைன்னு தெரியும். ஆனால் என்ன மாப்பிள்ளையை பார்க்கவே முடியலன்னு சொல்லி கேட்குறாங்க. நானே என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது. நானே இந்த மாதிரி தான் ஏதாவது வெளியூருக்கு போயிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கனகா வெளியில் வந்துட்டு மனோஜை பார்த்துட்டு, ஹே ஹஸ்பண்ட் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் கையை பிடிச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. கனகாவோட அம்மா பார்த்தீங்களா அவங்கள பார்த்தவொடனே அவள் எவ்வளோ சந்தோஷமாக ஆயிட்டா. அவள் இதை தான் எதிர்பார்க்குறா. நீங்கள் அவள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் கனகா பார்த்தீங்கன்னா, ஏ ஹஸ்பண்ட் நீயும் நானும் பார்க்குக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்க்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் யோசிக்கிறாரு. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை இப்போ தானே நான் சொன்னேன் அவள் கூடவே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் சரி பார்க்குக்கு தானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கனகா வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வாம்மா, அப்போ தானே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கனகாவும் சரி நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வர விறுவிறுப்புகளும் சுவாரஸ்யங்களும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். விடுகதையின் விடை சைக்கிள்.